அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் வேளாண்மை உதவி அலுவலர் குரு சரவணன், காந்திகிராம வட்டாரம். நம்ம வேளாண்மை துணை கிடங்குல பயோ ஃபெர்டிலைசர், அதாவது உயிர் உரங்கள் விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் மானிய விலையில. அதுல சார் மிஸ்டர் மதிவாணன், ரிட்டையர்டு ஐஓபி மேனேஜர். இவர் நம்மளோட பிகேவிஓயோட ஃபார்மரு. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமா பாரம்பரிய நெல் ரகங்கள் மட்டும் நெல்லுல உரம் இல்லாத ரசாயன உரம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் அப்படியே பேசுங்க சார். சார், நான் ஐஓபி ரிட்டையர்டு சீனியர் மேனேஜர். எங்கள் சொந்த ஊர் ஆடுதுறை வில்லேஜ், பாபநாசம் தாலுக்கா ஆடுதுறை வில்லேஜ். தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு ரசாயன உரமும் போடாமல் இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறேன். மற்றவங்க இயற்கை விவசாயம் பண்ணால் ஈல்டு குறையும் அப்படிங்கிறமாலாம் சந்தேகப்படுவாங்க. நான் இயற்கை விவசாயம் பண்ணாலும் மற்றவங்க என்ன ஈல்டு எடுக்கிறாங்களோ அதே ஈல்டு நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். அதை மதிப்பு கூட்டி அரிசியாக பண்ணுறதுல எனக்கு நல்ல லாபம் இருக்குது. உங்களுக்கு ஈல்டு குறையல. மாவுக்கு எவ்வளோ வரும் சார்? மாவுக்கு எவ்வளோ? நான் இப்போ கருப்பு கோணி இதெல்லாம் ஒரு மாவுக்கு 10 மூட்டை, ஆவரேஜா 10 மூட்டை. இடம் மூட்டையா 60 கிலோ? 60 கிலோ மூட்டை. 60 கிலோ மூட்டையில வருது. ஆமாம், 60 கிலோ மூட்டை எடுத்துறோம். அதாவது இயற்கை விவசாயமோ ரசாயன உரம் போட்டால் தான் கூடுதலான மகசூல் கிடைக்குதுங்கிறதெல்லாம் சும்மா தொடர்ந்து பண்றதுனால உங்களுக்கு ஆரம்ப காலத்துல கொஞ்சம் ஈல்டு கம்மியா இருக்கும். அடுத்தடுத்த வருஷங்களை கொஞ்சம் நார்மல் ஈல்டு. நம்ம இந்த உயிர் உரம் பயன்படுத்துறதுனால இப்போ உயிர் உரம் நமக்கு திரவ பொட்டாஸ் வந்துருச்சு, திரவ துத்தநாக சல்பேட்டு, திரவ பாஸ்போபாக்டீரியா, திரவ அசோஸ்பைரிலம், இது எல்லாமே நமக்கு இப்போ மானிய விலையில நம்மகிட்ட கிடைக்குது. இது போடுறதுனால உங்களுக்கு என்ன பயன் நீங்க பாத்தீங்க? இல்ல, இது போடுறதுனால இப்ப நீங்க இப்ப இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான் திரவ துத்தநாக பாக்டீரியா. போன சென்ட்ரான்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு 2 ஆண்டு காலமா வந்துட்டு இருக்கு பொட்டாசு. மத்த எல்லாம் நார்மலா நமக்கு வரதான் வந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி இந்த துத்தநாக சல்பேட் எல்லாம் போற உங்களுக்கு அந்த உங்களோட இது சாதாரணமாவே துத்தநாக சல்பேட் நமக்கு பயிர் மஞ்சள் கொடுக்கும். துத்தநாக டெபிசியன்சி, அதாவது பற்றாக்குறை கிடைக்கிறத இது மண் இருக்கு துத்தநாகத்தை எடுத்து கொடுத்துருது. இதனால அவங்க என்ன பயன்? நிறைய பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய. நான் சாதாரணமா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், அதே போல மீன் அமிலம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உயிர் உரங்கள் இப்பதான் முதல் தடவை நான் பயன்படுத்த போறீங்க. சரிங்க சார். அதான் ஏன்னா நான் தான் கூட சொன்னேன். ஏன்னா நம்ம சாதாரணமா மீன் அமிலம், பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், அக்னி அஸ்திரம், அது நீங்க அந்த குரூப் எல்லாமே பயன்படுத்தி அதுல பழக்கமா போயிட்டீங்க. இருந்தாலும் இந்த வாட்டி இதை நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா உரம் நம்ம கொடுக்காம போறதுனால, உரம் கொடுத்தா என்ன வேலை செய்யுமோ, ரசாயன உரம் கொடுத்தா இது போடுறோம் அப்படின்னா, ரசாயன உரம் கொடுத்தா நைட்ரஜன் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை இது செஞ்சிருது. இது டிஏபி கொடுத்தா என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை இது செஞ்சிருது. இது பொட்டாசோட வேலை பொட்டாஸ் சாதாரணமா பொட்டாஸ் மண்ணில் இருக்க பொட்டாஸ் எடுத்து கொடுத்துருது. இது துத்தநாகம் அந்த பாக்டீரியா இந்த தடவை வந்திருக்குது. இது அதே மாதிரி துத்தநாக சல்பேட்டு மண்ணு ஸ்ப்ரே பண்றாங்க. மணலையும் ஏக்கருக்கு 10 கிலோ சிங்க் சல்பேட் போடுவாங்க இதர விவசாயிகள். அது போடுறதுனால வர பயன்களை பூராவே இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்துரும். அதனால இந்த வாட்டி நீங்க பயன்படுத்தி மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லுங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. ரொம்ப ஏன்னா உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா பார்க்கணும் இல்லைன்னா கொள்ளைக்கு வருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க பசுநாள் உரம் பயிர் போட்டு மடக்கி உழுதுருக்கீங்க. 2 வருஷத்துக்கு பசுநாள் உரம் போட்டு நடக்கிறீங்க. எப்ப நடவு உங்களுக்கு? இப்ப நாளை மறுநாள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன்.